இந்திரஜா அவர்களுடைய கணவர் கார்த்தி அவங்களோட குழந்தைக்காக வீடு முழுக்க பொம்மைகளா நிரப்பியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல காமெடி நடிகை மற்றும் சின்னத்திரை ஆர்டிஸ்டான இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்களுக்கு கடந்த வருடம் கார்த்தி அப்படிங்கிறவரோட மேரேஜ் ஆகியிருந்துச்சு. அந்த ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் இவங்க சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய பிரபலமாக இருந்தாங்க. தொடர்ந்து இந்திரஜா அவர்களும் கார்த்தி அவர்களும் ஒரு பிரபல நடன ஜோடியா கலந்துக்கிட்டாங்க. அந்த ஒரு ஷோல தான் அவங்க அப்பா அம்மா ஆக போறாங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சமீபத்தில் தான் இந்திரஜா அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. தாயும் செய்யும் நலம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து சமீபத்தில் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் புதுசாக தெரிய வந்திருக்குது என்ன அப்படின்னா, இந்திரஜாவோட கணவரான கார்த்தி அவர்கள் இந்திரஜா பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்தே ஆணோ பெண்ணோ அவங்க விளையாடுறதுக்கு நிறைய பொம்மைகள் வாங்கணும் அப்படிங்கிறதுல அவர் முனைப்போட இருந்திருக்காரு. ஏகப்பட்ட பொம்மைகள் அவங்க பிரெக்னெண்ட்டாக இருந்த டைம்லேயே வாங்கி வீட்டில் வச்சிருந்திருக்காரு. இப்போ பையன் பிறந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் ஆண் குழந்தைகள் விளையாடுவாங்க இல்லையா, அப்படி விளையாட்டு ஜாமான்களாக பார்த்து பார்த்து தேடி தேடி வாங்கிட்டு இருக்காராமா. ஏற்கனவே வீட்டில் 2 பீரோக்கு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விளையாட்டு பொம்மைகள் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு பையனா பொண்ணான்னு தெரியாமல் வாங்கினது. இப்போ பையன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் விளையாடுற மாதிரி நிறைய விளையாட்டு பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு வீடு முழுக்க விளையாட்டு பொம்மைகளாக நிரப்பி வச்சிருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவங்களோட ஒய்ஃபான இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்கள் என்ன அவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு நினச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியும் ஆகியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பங்காதீங்க, இப்போதைக்கு அவன் விளையாட போகிறது கிடையாது, இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அவன் டோட்டலி விளையாட போகிறான், அப்போ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ரோபோ சங்கர் அவர்களுமே அவங்களோட பேரனுக்காக ஏகப்பட்ட விளையாட்டு பொருட்கள், துணிமணிகள், இது மட்டும் இல்லாமல் அவங்க சம்பிரதாயமாக செய்யக்கூடிய செயினாக இருக்கட்டும், கொலுசாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவருமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரியான நியூஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. கார்த்தி அவர்கள் அவரோட குழந்தைக்காக வீடு முழுக்க பொம்மைகளாக வாங்கி நிரப்பியிருக்காரு அப்படிங்கிற நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றின உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல மலையாள நடிகையான அபர்ணா வினோத் அவர்கள் சமீபத்தில் அவங்களோட டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல மலையாள திரைப்பட நடிகை தான் அபர்ணா வினோத். கிட்டத்தட்ட இவங்க ஏகப்பட்ட படங்கள் மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையுமே விஜய் சாரோட பைரவா படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் தமிழில் இவங்க மிகப்பெரிய அளவில் படங்கள் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த படத்தோட தோல்வியினால அவங்க எதுவும் நடிக்கலை. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ரணில் ராஜு அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியாக போணுச்சு. சோசியல் மீடியாலையுமே இவங்க 2 பேரும் நிறைய விதமான போஸ்ட் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் நல்லபடியாக தான் இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்த நிலையில் இன்னைக்கு மார்னிங் அபர்ணா அவர்கள் அவங்களோட டிவோர்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ யங்கான கப்புள் ஏன் 2 வருஷத்தில் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்கிற கேள்வியில் இருந்திருக்கு. 2 பேருமே அதற்கான காரணத்தை சொல்லலை. இதை பற்றி இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் தான் டிவோர்ஸ் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ மலையாள சினிமாலையுமே ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.